ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஈஸிலியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரவை உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுக்காக நான் அன்றைக்கி ஒரு 1/4 கிலோ ரவை 250 கிராம் ரவை நல்லா சட்டியில் வறுத்து எடுத்துருக்கிறேன். நல்லா அரோமா வரதையும் வேறு தட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே சேர்ந்து கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, மிளகா இது மூணையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் வெங்காயம், கேரட், பீன்ஸ் இந்த மூணையும் சேர்த்து ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா இது நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணியுடைய ரேஷியோ 1:3. ஒரு கப்பு ரவைனா அதுக்கு 3 கப்பு தண்ணி யூஸ் பண்ணணும். இது தேவையான அளவு அதில் உப்பும் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே ரவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி வராதபடி பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அதை இந்த பதம் வந்த உடனே ஒரு மூடி போட்டு இதை 1 நிமிஷம் வேக விடணும். கடைசியாக திருவின தேங்காய் மற்றும் கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ரவை உப்புமா ரெடி. இது சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.